ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போறது ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய 3 பெஸ்ட் சிட்டிஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா நான் ஆஸ்திரேலியா வரப்போறேன், இல்ல நான் ஆல்ரெடி ஆஸ்திரேலியால தான் இருக்கேன், வேற ஏதாவது சிட்டிஸுக்கு போகலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன ஐடியாவாவது கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் டீடைல்டா கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க அந்த 3 பெஸ்ட் சிட்டிஸோட நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பெயின். சிட்னியும் மெல்பர்னும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா பிரிஸ்பெயின் அப்படிங்கிறது சில பேருக்கு தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இப்போ 2032ல ஒலிம்பிக் வர்றதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா மேபி நிறைய தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாரோம் அப்படின்னாலே மேஜரா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, லிவிங் காஸ்ட், எஜுகேஷன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், வெதர். இந்த 5 விஷயத்த தான் நம்ம மேஜரா நம்ம பார்ப்போம். அதை வச்சு ஒரு கம்பேர் பண்ணி ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்னியை பொறுத்த வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. அதே டைம்ல லிவிங் காஸ்டும் அதிகமா இருக்கு. ரெண்ட் வந்து எல்லாமே வந்து சிட்னில பயங்கர ஹையா இருக்கு. மெல்பர்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஹையா இருக்கு. லிவிங் காஸ்ட் வந்து எக்ஸ்பான்சிவா இருந்தாலுமே சிட்னியோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளால சமாளிக்க முடியற அளவுக்கு தான் இப்ப இருக்க சிச்சுவேஷன் இருக்கு. பிரிஸ்பெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐடி சைட்ல ரொம்பவே வந்து கம்மியா இருக்கு. கிடைக்கும், பட் நிறைய வந்து நம்ம சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறைய அவைலபிள், ஏன்னா கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அடுத்தது லிவிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க சர்ச் பண்ணும்போது லிவிங் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சது. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, லிவிங் காஸ்ட் வந்து ரெண்ட் வந்து மெல்பர்னை விட இங்க ஹையா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாப்புலேஷன் ஹை ஆயிடுச்சு. எல்லாருமே பிரிஸ்பெயின் வெதர் நல்லா இருக்கும், பிரிஸ்பெயின்ல லிவிங் காஸ்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருந்தும் இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாப்புலேஷன் அதிகமானதுனால இங்க ஹவுஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ரெண்ட் வந்து ஹை ஆயிடுச்சு. இதுதான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். அடுத்தது செகண்ட் ஒன் எஜுகேஷன். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சிட்னியும் மெல்பர்ன் ரெண்டுமே ஈக்குவல் தான். சில சர்ச் படி பார்க்கும்போது விக்டோரியா வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு. ஸோ நம்பர் 1 மெல்பர்ன், நம்பர் 2 சிட்னி, நம்பர் 3 வந்து பிரிஸ்பெயின். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிட்னில நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ட்ராம், பஸ், ட்ரெயின் எல்லாமே அவைலபிள். அதே மாதிரி மெல்பர்ன்லயுமே எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பே பண்ணி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா $4, $8 அந்த மாதிரி இருக்கும். ஆனா டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. பிரிஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேரு கார் யூஸ் பண்றதுனால பயங்கர டிராஃபிக் ஆகுது சம்டைம்ஸ். இங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே கம்மி. ட்ராம்லாம் இங்க கிடையாது. முன்னாடி இருந்தது, பட் இப்போ கிடையாது. பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 50 சென்ட்ஸ் தான். ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போறதுக்கு 50 சென்ட்ஸ் தான். அதனால இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெதரை பொறுத்த வரைக்கும் பிரிஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் வெதர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். மெல்பர்ன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரே நாள்ல உங்களுக்கு எல்லா விதமான வெதரையுமே உங்களுக்கு காட்டிரும். பயங்கரமா வெயில் அடிக்கும், உடனே மழை பெய்யும், விண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில பேர் அதாவது பாடியில இஷ்யூஸ் இருக்கு, ஏதாவது பிரீத்திங் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா சஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் சொல்றது குழந்தைங்களுக்கு. அதனால நம்ம நிறைய மருந்தெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள நம்ம வந்து எந்த அளவுக்கு இம்யூனி சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன். சில பேருக்கு அது செட் ஆயிரும், சில பேருக்கு அது செட் ஆகாது. மெல்பர்ன் வெதரை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு செட் ஆகாது. சிட்னி அப்படின்னு பார்த்தோம்னா,
வெதர் வந்து மெல்பர்னை விட கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். பிரிஸ்பெயின் அளவுக்கு கிடையாது. பட் ஓகே. அங்க பரவாயில்லாம இருக்கும். இந்த சர்ச் எல்லாம் நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க ரீசென்ட்டா மெல்பர்ன்லேருந்து பிரிஸ்பெயினுக்கு வந்தாச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூ தான் நான் சொன்ன மாதிரி. நம்மளுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, செட் ஆகுறது ரொம்பவே கஷ்டம். அப்பதான் எங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்தது. நம்மளோட கம்ஃபோர்ட் முக்கியமா? இல்ல பசங்களோட ஹெல்த் முக்கியமா? அதுல யோசிச்சதுல வந்து நம்ம எங்க போனாலும் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செட் ஆயிக்கலாம். ஆனா ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிசிஷன் தான். ஒரு நல்ல ஸ்டேட்ல இருந்து ஒரு இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறோம் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரி அப்படின்னு சொல்லி அந்த டிசிஷன் எடுத்து மெல்பர்ன்லேருந்து பிரிஸ்பெயினுக்கு வந்தாச்சு. நான் சொன்னத வச்சு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிரியேட் ஆயிருக்கும். அது மட்டும் வச்சு பண்ணாம, நீங்களும் கொஞ்சம் சர்ச் பண்ணி ஏன்னா நான் இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து இன்னும் 1 மந்த்லயோ, இல்ல 1 இயர்லயோ இது சேஞ்ச் ஆறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ஸோ பிரிஸ்பெயின் இன்னமும் ஹை போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல காஸ்ட் வந்து கம்மியாறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போதைக்கு நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி, இன்னமும் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி, அதுக்கப்புறமா டிசிஷன் எடுத்தா பெஸ்ட்டா இருக்கும். இப்ப உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஆஸ்திரேலியால எந்த சிட்டிய நீங்க பிரிஃபர் பண்ணுவீங்க? அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா, நான் இப்போ சொன்னது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொன்னேன். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு மெல்பர்ன் தான் செட் ஆகும். சில பேர் சிட்னி. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் வந்து ரொம்ப நல்லாருக்கும். அதனால வந்து எல்லாரோடதையும் நம்ம கேட்டுக்கிறது நல்லது தானே! ஸோ கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். எந்த சிட்டி வந்து அதிகமா பிரிஃபர் பண்றாங்க அப்படிங்கிறத. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். டேக் கேர். பாய்.